அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருமே எதிர்பாராத வகையில் தமிழக அரசியலின் மிக பெரும் திருப்பமாக சசிகலாவின் வீட்டில் இபிஎஸ் மகன் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும், அப்படி என்னதான் ரகசிய ஆபரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் சசிகலாவை நேரில் சந்தித்ததாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் தான் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்ற நோக்கத்தில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பின்னாடி நான் எல்லாம் அவங்களுக்கு பின்னாடி இல்லை, நான் எந்த சதியும் செய்யலை அப்படின்ற மாதிரி சசிகலா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்றதன் அடிப்படையில், அரசியல் நகர்வின் அடிப்படையில் சசிகலாவின் ஆதரவை பெறுவதற்காகவே எடப்பாடி பழனிசாமி தனது மகன் மூலம் இந்த தூதை அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. உட்கட்சி பூசல்கள் மற்றும் தொடர் அரசியல் நெருக்கடிகளுக்கு இடையே எடப்பாடியின் இந்த சமரசத்தை ஏற்றுக்கொண்டு சசிகலா மீண்டும் தீவிர அரசியலில் களம் காண்பாரா அல்லது என்ன செய்வாங்க, அதிமுகவில் மீண்டும் இணைவாங்களா அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் நிலை என்ன அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளே விரும்பலை. ஏன், கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட முக்கிய புள்ளிகள் எடப்பாடி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நான் தான் தலைவராகணும்னு பலருமே ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் சரிபட்டு வராது, நான் தான் ஒரே தலைவன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. யார் என்னை எதிர்த்தாலும் மொத்தமாக தூக்கிடுவேன் அப்படின்ற வகையில் தான் அவர் இருக்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது சரி, இப்படியே போனால் சரிபட்டு வராது அப்படின்னுட்டு எடப்பாடி பழனிசாமி தூது விட்டு தன்னுடைய மகனை அனுப்பி சசிகலாவுடன் பேச வைத்து, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளார இணைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவை எல்லாம் எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எது எப்படியாக இருந்தாலும் சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுக கட்சிக்குள்ளார என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்றது மட்டும் இதன் மூலமாக நல்லாவே தெரிய வருது. அதாவது சசிகலா அவர்களை அதிமுகவுக்குள்ளார தனக்கு ஆதரவாக நுழைத்து கொண்டா இந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்ற ஆட்கள் எல்லாம் அடங்கிடுவாங்க, தனக்கு எதிராக ஆட்டம் போட மாட்டாங்க அப்படின்ட்டு எடப்பாடி தரப்பினர் உறுதியாக நம்புகிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் மிதுனும் சசிகலாவும் ரகசிய சந்திப்பு நடத்தி இருக்காங்க. அந்த சந்திப்புக்கு பின்னாடி இந்த காரணம் தான் அடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களுமே வெளியாகி இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனும் சசிகலாவும் ரகசியமாக சந்தித்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. ஏன் இந்த சந்திப்பு நடந்தது அப்படின்ற மாதிரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சசிகலாவை அதிமுகவிற்குள்ளார மீண்டும் சேர்க்க வேண்டுமா வேண்டாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க.